بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين يتوفون منكم ويذرون أزواجا وصية لأزواجهم متاعا إلى الحول غير إخراج، فإن خرجن فلا جناح عليكم فيما فعلن في أنفسهن من معروف، والله عزيز حكيم. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் சஃபுத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இதுவரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் 237 ஆயத்துகளை கடந்து 238வது ஆயத்தை அடைந்திருக்கிறோம். 238 242 வரைக்கும் உள்ள வசனங்களின் விளக்கங்களை, அர்த்தங்களை தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம். அது சம்பந்தமான விஷயங்களைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். قال الله تعالى حافظوا على الصلوات والصلاة الوسطى என்று ஆரம்பமாகி யுபய்யினுல்லாஹு லகும் ஆயாத்திஹி லஅல்லகும் தஅகிலூன் என்று முடியும் 242வது ஆயத் வரைக்கும், அதாவது 238 ஆரம்பித்து 242வது ஆயத்து வரைக்கும் உள்ள விஷயங்களைத்தான், அதன் விளக்கங்களைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாடத்தின் எண்ணிக்கை வரிசையில் பார்த்தால் இந்த பாடம் 356வது பாடம், 356, அதாவது பாடம் 356. இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கும் தலைப்பு என்ன? இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு அசல்ல தஃப்சீர், மெயின் ஹெட்டிங் தஃப்சீரை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். விளக்கங்கள், அதிலே ஒரு சப் ஹெட்டிங்காக நாம் பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு இறக்கும் கணவரின் வசியத், மரணிக்கும் கணவரின் வசியத், அவர் செய்யக்கூடிய மரண நேரத்தில் அவர் செய்யக்கூடிய வசியத் சம்பந்தமாக இங்கு பேசப்படுகிறது. பொதுவாக வசியத் என்பது மரண சாசனம் என்பதாக சொல்லுவார்கள். மரணிக்கும் நேரத்திலே, மரணிக்கும் தருவாயிலே ஒரு மனிதர் ஏதாவது ஒரு விஷயத்தில் யாருக்காவது வசியத் செய்வது. வசியத் என்றால் பொதுவாக ஒரு மனிதர் தன்னுடைய வாரிசுதாரர்கள் அல்லாத மற்றவர்களுக்கு வசியத் செய்வது. அதிலும் அவர்களுடைய வசியத்திலே 1/3 பகுதி தான் அவருக்கு வசியத் செய்யக்கூடிய அனுமதி இருக்கிறது. அவருடைய சொத்துக்களிலே 1/3 பகுதி அவர் தன்னுடைய சுய விருப்பப்படி வசியத் செய்வது அவருக்கு அனுமதி இருக்கிறது. அவ்வாறு அவர் அதிகமாக வசியத் செய்தாலும் அவருடைய வசியத்திலிருந்து, அவருடைய சொத்திலிருந்து 1/3 பகுதி அவருடைய வசியத்தின் பேரில் நிறைவேற்றப்படும். அந்த வசியத் என்பது மரண சாசனத்தில், மரண நேரத்தில் செய்யக்கூடிய வசியத்தாக இருக்கிறது. அப்ப அது எல்லாரும் பொதுவாக செய்வது. ஒரு கணவர், ஒரு இறக்கும் கணவர், மரண தருவாயில் இருக்கக்கூடிய கணவர், சக்ராத்துடைய நிலையில் இருக்கக்கூடிய கணவர் தன் மனைவிக்காக வேண்டி செய்யக்கூடிய வசியத், செய்யக்கூடிய அந்த மரண சாசனம் சம்பந்தமான விஷயங்களைத்தான் இந்த ஆயத்துகளில் நாம் பார்க்க போகிறோம். அவர் தன்னுடைய பிரியமான மனைவிக்காக வேண்டி சில வசியத்துகளை செஞ்சுட்டு போறாரு. இதை கொடுத்துருங்க, இதை கொடுத்துருங்க, இதை என் மனைவியிடம் ஒப்படையுங்கள் என்பதாக வசியத் செய்து விட்டு போனால் அவருடைய அந்த வசியத் என்ன செய்யறது, அந்த மனைவிக்காக வேண்டி செயல்படுத்தப்படும். அது எந்த விஷயத்துல செய்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க போறோம். அந்த எந்த விஷயத்துல அவர் வசியத் செய்கிறார், அதை பற்றி அல்லாஹு தஆலா கலாமுல்லாஹில, குர்ஆன்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை பார்க்கிறோம். ஆயத்துகளை பார்த்தால், அதனுடைய அர்த்தங்களை பார்த்தால், அதற்கு பிறகு அதனுடைய விளக்கங்களையும் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம். ஆயத்தில் அர்த்தத்தை பார்த்துவிட்டு விளக்கங்களை காண்போம். வாருங்கள் இன்ஷா அல்லாஹ். இங்கு ஆயத்துடைய அர்த்தத்தை நாம் காண்போம். அதாவது என்ன சொல்றாங்க? வல்லதீன யுத்தவஃபௌன மின்கும் வயதரூன அஸ்வாஜம் வசியத்தல் லிஅஸ்வாஜிஹிம், உங்களிலிருந்து எவர்கள் மரணிக்கின்றார்களோ, யுத்தவஃபோன் என்பது மஜ்ஹூலுடைய சீகா, அதாவது மௌத்தாக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் மரணம் என்பது தானாக ஏற்படுவதல்ல, ஒரு மனிதருக்கு அது ஏற்படுத்தப்படுவது. அப்போ உங்களிலிருந்து எவர் மௌத்தாகின்றாரோ, மரணிக்கின்றாரோ, வயதரூன அஸ்வாஜன், தங்களுடைய மனைவிமார்களை விட்டு செல்கிறார்கள். வசியத்தல் அஸ்வாஜிஹிம், ஆனாலும் அவளுடைய மனைவிமார்களுக்காக வேண்டி ஒரு வசியத், மரண சாசனம் எழுதிவிட்டு செல்கிறார்கள், சொல்லிவிட்டு செல்கிறார்கள். மதாஅன் இலல் ஹவுலி கைர இஹ்ராஜ்,
அவர்களுக்காக வேண்டி சில, அதாவது அவர்களுக்கு பயன் தரக்கூடிய மத்தா என்று சொல்லப்படக்கூடிய அந்த விஷயங்களை கொண்டு அவர்களுக்கு பயன் கொடுங்கள். இலல் ஹவுலி, ஒரு வருடம் வரைக்கும் கைர இஹ்ராஜ், அவர்கள் இருக்கக்கூடிய வீட்டை விட்டு வெளியேற்றாமல் ஒரு வருடம் வரைக்கும் அவர்களுக்குரிய அந்த மத்தாவை, அவர்களுக்குரிய அந்த செலவினங்களை கொடுங்கள் என்பதாக தன்னுடைய மனைவிமார்களுக்காக வேண்டி வசிய செய்த நிலையிலே அவர்கள் தங்கள் மனைவிமார்களை விட்டுவிட்டு இந்த உலகத்திலிருந்து பிரிந்து செல்கிறார்கள், மரணிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே ஃபலா ஜுனாஹ அலைக்கும் ஃபீமா ஃபஅல்ன ஃபி அன்ஃபுஸிஹின்ன மின் மஅரூஃப், ஃபலா ஜுனாஹ அலைக்கும், உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது, ஃபீமா ஃபஅல்ன ஃபி அன்ஃபுஸிஹின்ன, அந்த பெண்மணிகள் தங்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய சில விஷயங்கள். இப்போ இத்தாவுடைய காலம் முடிந்து விட்டது, அதற்கு பிறகு அவர்கள் தங்களுடைய நஃப்ஸை தயார் செய்து கொள்வது, உதாரணமாக அடுத்தவர் திருமணத்திற்காக வேண்டி, அதாவது திருமணம் செய்வதற்கு ஆள் வரணும், ஹித்துபா செய்ய வேண்டியதற்காக வேண்டி தன்னை தயார்படுத்திக் கொள்ளுதல், அதேபோல் நறுமணம் பூசிக்கொள்ளுதல் அல்லது நறுமணமான எண்ணெய்களை தேய்த்து கொள்ளுதல், இது போன்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் தாங்கள் செய்து கொண்டால் மிம் மஅரூஃப், நலவான முறையில் செய்தால் அதில் எந்தவித குற்றமும் உங்களுக்கு இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு, வல்லாஹு அசீசுன் ஹக்கீம், அல்லாஹு தாலா மிகைத்தவனாகவும் இன்னும் நுணுக்கம் ஞானம் நிறைந்தவனாகவும் இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காண்பிக்கின்றான். இப்போ இந்த ஆயத்துல ஒரு இறக்கக்கூடிய கணவர் தன் மனைவிக்காக வேண்டி செய்யக்கூடிய வசிய சம்பந்தமாக பேசப்படுகிறது. பாருங்கள், கிதாபை பார்ப்போம், கிதாபுடைய ஆசிரியர் சொல்லக்கூடிய விளக்கங்களை காண்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சும்ம கால தஆலா முபையினன் அஹ்காமல் இத்ததி. இதற்கு முன்னுள்ள ஆயத்துல அல்லாஹு தாலா தொழுகை சம்பந்தமான ஒரு விஷயத்தை இடையிலே கொண்டு வந்தான். அது சம்பந்தமான தொடர்பையும், அது ஏன் அல்லாஹு தாலா கொண்டு வந்திருக்கின்றான் என்ற விஷயங்களையும் நாம் அல் முனாசபத் என்ற பாடத்திலே, இந்த ஆயத்துகளுக்கும் சென்ற ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன என்ற பாடத்திலேயே தெளிவாக சொல்லிவிட்டோம். அதற்கு பிறகு தொழுகையுடைய ஆயத்தை அதை பேணுதலாக நிறைவேற்றுவதை பற்றி சொன்னதற்கு பின்பாக போர்க்கால தொழுகை, பயமற்ற நிலையில் ஏற்படக்கூடிய அந்த நிலையில் தொழக்கூடிய தொழுகை, இவ்வாறு அல்லாஹு தாலா ஷரியத்துடைய சட்டங்களை நமக்கு அழகான முறையிலே வெளிப்படுத்தி தெளிவாக சொல்லி கொடுத்ததற்கு பின்பாக பின்பு கால தஆலா, அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கிறான், முபையினன், அதாவது தெளிவான முறையிலே, அஹ்காமல் இத்ததி, இத்தாவுடைய சட்டங்களை பற்றி அல்லாஹு தாலா தெளிவாக சொல்லுகிறான். இதற்கு முன்னால் சென்ற ஆயத்துகளிலும் இத்தாவை பற்றி, இத்தாவுடைய கால அளவு என்ன, இரண்டு விதமான இத்தாக்கள், ஒன்று தலாக் விடப்பட்ட பெண்மணி இருக்கக்கூடிய இத்தா, இன்னொன்று எவருடைய கணவர், எந்த பெண்ணுடைய கணவர் இறந்து விட்டாரோ அந்த பெண்மணி இருக்கக்கூடிய இத்தா என்பதாகவும் பார்க்கப்பட்டது. அந்த இத்தாவுடைய சட்டங்கள் சம்பந்தமான விளக்கங்கள் சென்ற பாடங்களிலே அல்ஹம்துலில்லாஹ் மிக தெளிவாக எடுத்து சொல்லப்பட்டது. இங்கு அல்லாஹு தஆலா இத்தா சம்பந்தமான விஷயங்களை, அதன் சட்டங்களை சொல்கிறான். வல்லதீன யுதவஃபூன மின்கும், உங்களில் எவர்கள் மரணித்து விட்டார்களோ, வயதரூன அஸ்வாஜன், தங்கள் மனைவிமார்களை விட்டு செல்லக்கூடிய நிலையிலே, வசியத்தல் அஸ்வாஜிஹிம், அவருடைய மனைவிமார்களுக்கு வசிய செய்த நிலையிலே, மத்தான் இலல் ஹவுலி கைர இஹ்ராஜ், அவர்களுக்குரிய பிரயோஜனம் தரக்கூடிய மத்தா என்ற அந்த விஷயங்களை அவர்களுக்கு ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். ஒரு வருடம் வரைக்கும் கைர இஹ்ராஜ், அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றாமல் அவ்வாறே என்ன செய்யுங்க, வீட்டில் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு உரிய உணவு ஆடைகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக வசிய செய்த நிலையிலே அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். அதாவது வல்லதீன யமூதூன மிர் ரிஜாலிக்கும், உங்களுடைய ஆண்களிலிருந்து எவர்கள் மரணித்து விடுகிறார்களோ, வல்லதீன யமூதூன, எவர்கள் மரணித்து விடுகிறார்களோ, மிர் ரிஜாலிக்கும், உங்கள் ஆண்களிலிருந்து, வயத்ருக்கூன ஜௌஜாத்தஹும், அவர்களுடைய மனைவிமார்களை விட்டு விடுகிறார்கள், அலா ஹாவுலாய் ஐ யூசு கப்ல ஐ யுஹ்தலரு பிஅன் துமத்தஅ அஸ்வாஜஹும் பஅதஹும் ஹவுலன் காமிலா. வயத்ருக்கூன ஜௌஜாத்தஹும் அலா ஹாவுலாய், இவர்கள் மீது பொறுப்பு சாட்டிய வண்ணமாக அவர்களுடைய மனைவிமார்களை விட்டு விடுகிறார்கள். ஐ யூசு, வசிய செய்த நிலையில், கப்ல ஐ யுஹ்தலரு, அவர்களுக்கு சக்ராத்துடைய நிலை ஏற்படுவதற்கு முன்பாக அவர்கள் வசிய செய்தவர்களாக அவருடைய மனைவிமார்களை விட்டுவிடுகிறார்கள். பிஅன் துமத்தஅ அஸ்வாஜுஹும், அவருடைய மனைவிமார்கள் மத்தாவாக கொடுக்கப்பட வேண்டும். பஅதஹும், அவர்களுக்கு பிறகு, இந்த கணவன்மார்கள் இறந்ததற்கு பிறகு அவருடைய மனைவிமார்கள் மத்தா அனுபவிக்க, அதாவது அவர்களுக்கு அந்த மத்தாவாக கொடுக்கப்படுவதற்காக வேண்டி
சக்கராத்துடைய நிலை ஏற்படுவதற்கு முன்பாக அவர்கள் வசிய செய்த நிலையிலேயே அவருடைய மனைவிமார்களை விட்டு விடுகிறார்கள். ஹவுலன் காமிலன், மத்தா எவ்வளவு காலம் கொடுக்கணும்? ஒரு முழு வருடம். ஒரு வருடம் முழுமையாக அவர்களுக்கு பிறகு இந்த கணவன்மார்கள் இறந்த பிறகு அந்த மனைவிக்கு மத்தா என்பதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வசிய செய்துவிட்டு சென்று விடுகிறார்கள். யுன்ஃபகு அலைஹின்ன மின் தரிக்கத்திஹி, அவருடைய தரிக்காவிலிருந்து, யுன்ஃபகு அலைஹின் அந்த பெண்மணிகள் மீது, அந்த மனைவிமார்கள் மீது செலவழிக்கப்பட வேண்டும். மின் தரிக்கத்திஹி, அந்த மனிதர் விட்ட அந்த சொத்திலிருந்து, தரிக்கத்திலிருந்து செலவழிக்கப்பட வேண்டும். வலா யுஹ்ரஜ்ன மின் மசாக்கினிஹின்ன, அவர்களுடைய வீடுகளிலிருந்து, வசிக்கக்கூடிய இடங்களிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படக்கூடாது, அந்த பெண்மணிகள் வெளியேற்றப்படக்கூடாது. ஒக்கான தாலிக்க ஃபி அவ்வலில் இஸ்லாம், இந்த சட்டம் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்திலே இருந்தது. சும்ம நுசிகத்தில் முத்தத்து, பிறகு முத்தா அந்த இத்தாவுடைய கால அளவு மாற்றப்பட்டு விட்டது. இலா அர்பாத்தி அஷ்ஹுரின் வ அஷரத் ஐயாமின், அது 4 மாதங்கள், வஷரத் ஐயாமின் என்னும் 10 நாட்களாக மாற்றப்பட்டு விட்டது. இத்தாவுடைய காலம் ஆரம்பத்தில் 1 வருடம் என்பதாக இருந்தது, அதற்கு பிறகு மாற்றப்பட்டு விட்டது. 1 வருடம் என்பதாக இருந்த இத்தாவுடைய காலம் 4 மாதம் 10 நாள் என்பதாக மாற்றப்பட்டு விட்டது. அப்போ இந்த இடத்துல இருந்து வெளியேற்றாமல் அவர்களை வைத்து அவர்களுக்குரிய நஃபக்காவை, அவர்களுடைய செலவினத்தை கொடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். சரி, இந்த ஆயத்து பொதுவாக இறங்கியதன் காரணம் என்ன என்றால், தாயிஃபை சார்ந்த ஒரு மனிதர், தாயிஃபை சார்ந்த ஒரு மனிதர், அவருக்கு பேர் ஹக்கீம் இப்னுல் ஹாரிஸ் என்பதாக சொல்லப்படும். ஹக்கீம் இப்னுல் ஹாரிஸ் என்ற சஹாபி அவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அவர்களுடன் அவருடைய தந்தையும் இருக்கிறார், தாய் தந்தையும் இருக்கிறார்கள், அவருடைய மனைவியும் இருக்கிறார்கள். அப்போ அவருக்கு குழந்தைகளும் இருக்கு. குழந்தைகள், மனைவி, இன்னும் பெற்றோர்கள், இவர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு அவர் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து விடுகிறார். அங்கு போனதுக்கு பிறகு மரணித்து விடுகிறார். மதீனாவுக்கு போன பிறகு மௌத்தாயிறார். இப்போ இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அப்போ அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, எந்த ஆயத்தை இறக்கி வச்சா? அந்த வயதருண அஸ்வாஜும் வசியத்தில் அஸ்வாஜியும் மத்தானில் ஹவ்லி கைரி இஹ்ராஜ்ங்கிற ஆயத்தை இறக்கி வைக்கிறான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மீராசிலிருந்து சொத்தை கொடுத்தாங்க. வாரிசு வராசத்து அடிப்படையில் சொத்தை கொடுத்தாங்க. இந்த பெண்மணிக்கு எதுவுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கல. மாறாக அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு ஏவினார்கள், நீங்கள் அந்த பெண்மணியை அவருடைய அந்த கணவருடைய சொத்திலிருந்து அந்த பெண்மணிக்கு நீங்கள் செலவழியுங்கள். எவ்வளோ காலம் செலவழிக்கணும்? 1 வருடம் செலவழியுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அப்போ இந்த கட்டளை இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு. ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவருடைய மனைவி 1 வருடம் என்ன செய்வாங்க? இதா இருப்பாங்க. அந்த நேரத்தில் இதா இருக்கக்கூடிய காலத்தில் அந்த வீட்டை விட்டு அவர்களை, அந்த மனைவியை வெளியேற்றுவது வாரிசுதார் மீது ஹராமாக இருந்துச்சு. அந்த பெண்மணி இதா இருக்க காலத்தில் அவள் வீட்டோடு என்ன செய்யக்கூடாது? வெளியேற்றி விடக்கூடாது. வெளியேற்றுவது ஹராம் என்பதாக. 1 வருடம் முடிந்தால்தான் எதுவுமே செய்யணும். 1 வருடம் வரைக்கும் அவங்க அங்கே தான் இதால இருப்பாங்க. அவங்க அந்த பெண்மணிக்குரிய செலவினங்கள், அவங்க வசிக்கக்கூடிய இடங்கள், இந்த 2ம் செய்ய வேண்டிய ஏற்பாடு அந்த கணவருடைய பொருளிலிருந்து இந்த வாரிசுதார்கள் 1 வருடத்துக்கு செய்யணும். ஆனால் அந்த பெண்மணிக்கு எந்த விதமான வராசத்துடைய சொத்தும் கிடையாது. இது ஆரம்பத்தில் இருந்த சட்டம். அதே நேரத்தில் அந்த பெண்மணி இஷ்டம் கொடுக்கப்படுவா எப்படின்னா, அவன் நினைச்சா தன்னுடைய கணவனுடைய வீட்டில் இதா இருக்கலாம். கணவனுடைய வீட்டில் இதா இருந்தான்னு சொன்னால் அவளுக்குரிய உணவு பொறுப்பு, அதே மாதிரி அங்கே தங்குறதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் கணவன் வீட்டார்கள் செய்வாங்க. அதே நேரத்தில் அந்த பெண்மணி 1 வருடத்திற்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியேறணும் நாடுனா அவளுக்கு எந்த விதமான நஃபக்காவும் கிடையாது, அவளுக்கு சுக்கனாவும் கிடையாது. அப்போ எந்த செலவினமும் கிடையாது, வீடு கொடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஆனால் அந்த கணவர் மீது, இறந்து போகக்கூடிய அந்த கணவர் மீது ஒரு விஷயம் கடமையாக இருக்குது. என்னன்னு சொன்னால், அவர் வசிய செய்யணுங்கிறது. தன்னுடைய மனைவிக்காக வேண்டி மரண சாசனம் அந்த வசிய செய்ய வேண்டியது அவசியமாக இருந்துச்சு. அப்போ இந்த ஆயத்திற்கு 2 விஷயத்தை நமக்கு அறிவிக்குது. இந்த ஆயத்து 2 விஷயத்தை எடுத்து சொல்லுது. முதலாவது விஷயம், 1 வருடத்திற்கு அந்த கணவனுடைய பொருளிலிருந்து சுக்குனா தங்குற இடம், அதே மாதிரி அந்த பெண்மணிக்குரிய செலவினம், அதில் சாப்பாடு, உடை 2மே உள்ளே வந்துடும். சரி, 2வது விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த பெண்மணி மீது 1 வருடம் இதா இருப்பது கடமையாக இருந்துச்சு. பிறகு அல்லாஹு தாலா இந்த 2 சட்டத்தையும் மாற்றிட்டான். 2 சட்டத்தையும் மாற்றிட்டான். ஒரு சட்டம் என்ன? அந்த பெண்மணிக்கு 1 வருடத்திற்கு கணவருடைய பொருளிலிருந்து இருக்கக்கூடிய இடம், அதே போன்று செலவினங்கள் கொடுக்கப்படும். 2வது சட்டம் என்னன்னு சொன்னால், அந்த பெண்மணி 1 வருடம் இதா இருப்பான். 1 வருடம் இதா இருக்க வேண்டியது அந்த பெண்மணி மீது கடமை என்பதாக இருந்துச்சு. இந்த 2 சட்டமே மாற்றப்பட்டுச்சு. எப்படி மாற்றப்பட்டுச்சு?
அதாவது நஃபக்கா கொடுக்கணும், சுக்கனா கொடுக்கணும், அந்த பெண் அந்த கணவருடைய வசியத்தின் அடிப்படையில் அந்த பெண்மணிக்கு செலவினமும் தங்குற இடமும் கொடுக்கணுங்கிறது மீராசுரி ஆயத்தை கொண்டு மாற்றப்பட்டுச்சு. வராச சம்பந்தமான ஆயத்தை இறங்குறதன் மூலமாக மாற்றப்பட்டு அந்த பெண்மணிக்கு வர வாரிசுத்தில் இருந்து அதாவது குழந்தை இருந்துச்சுன்னா சுமன் 8ல் ஒரு பகுதி கொடுக்கணும், பிள்ளை இருந்துச்சுன்னா. குழந்தை இல்லைன்னு சொல்லி சொன்னால் 4ல் ஒரு பகுதி கொடுக்க வேண்டும் என்பதாக சட்டம் இறங்குச்சு. அப்போ மீராசுரிய சட்டம் சுக்னா நஃபக்கா கிடையாதுங்கிற விஷயத்தை நீக்கிட்டு மீராஸ் வராசத்துடைய சட்டம் அந்த கணவருடைய வாரிசு, அதாவது சொத்துக்கள் இருந்து இந்த பெண்மணி வாரிசாக ஆக்கப்பட்டு ஒன்று சுமுன், அதாவது 8ல் ஒரு பகுதி அல்லது 4ல் ஒரு பகுதி குழந்தை இருந்தா இல்லாட்டா அந்த அடிப்படையில் கொடுக்கப்படும் என்பதாக மாற்றப்படுச்சு. அடுத்து இத்தாவுடைய அந்த ஆயத்தின் மூலம் அர்பாத் அஷ்ஹுரின் ஆஷரா என்ற ஆயத்தின் மூலமாக ஒரு வருடம் இதா இருக்க வேண்டும் என்பது மாற்றப்பட்டு விட்டது. முன்னாடி வல்லதீன தோஃபோன அந்த அதில் வந்துச்சு என்னது, அந்த பெண்மணி என்னது ரப்பஸ் நபி அன்ஃபுசின்னா அர்பாத் அஷரம், அதாவது அர்பாத் அஷ்ஹுரின் ஆஷரா, அவங்க என்ன செய்யட்டும், அந்த பெண்மணிகள் 4 மாதம் 10 நாள் இதா இருக்கட்டும் என்ற ஆயத்து இறங்கியதன் மூலமாக இந்த ஆயத் மாற்றப்பட்டு விட்டது. மீராசுடைய சட்டத்தை கொண்டு, மீராசுடைய ஆயத்தை கொண்டு அதாவது ஒரு வருடத்திற்குரிய செலவினங்கள் தங்குமிடம் கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் மாற்றப்பட்டது. இந்த பெண் வாரிசாகிவிட்டால், எது கணவருடைய சொத்துக்கு வாரிசாக்கப்பட்டாங்க. 2வது விஷயம், ஒரு வருடம் இதா இருக்க வேண்டும் என்பது 4 மாதம் 10 நாள் இதா இருக்க வேண்டும் என்ற ஆயத்தின் மூலமாக இந்த ஆயத் மாற்றப்பட்டு விட்டது. சரி, இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இஷ்கால், ஒரு கேள்வி வருது. முதலாவது வந்தது அந்த ஆயத், முதலாவது வந்தது மேலுள்ள ஆயத். மேலே எந்த ஆயத்து ஓதப்பட்டுச்சு? வல்லதீன யதோஃபூன மின்கும் வயதரூன அஸ்வாஜன் யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன அர்பஅத அஷ்ஹுரி வ அஷ்ரா என்ற ஆயத்து இறங்குச்சு. அப்போ என்ற ஆயத்தை தான் முதல்ல ஓதணும். எவர்கள் தன்னுடைய மனைவிமார்கள் என்ன செய்கிறாங்க, விட்ட நிலையை மௌத்தாகிறாங்களோ அந்த பெண்மணிகள் 4 மாதம் 10 நாட்கள் இதா இருக்கட்டும் என்பதாக குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி காண்பித்தோம். ஆனால் இங்கே அது இந்த ஆயத்து பின்னாடி வந்த மாதிரி இருக்குது, அது முன்னாடி போயிடுச்சு. இந்த ஆயத்து இப்போ தான் வருது. அப்போ இந்த முன்னாடி உள்ள ஆயத்தை எப்படி பின்னாடி உள்ள ஆயத்தை மாற்ற முடியும் என்பதாக சொன்னால், இது திலாவத் அடிப்படையில் தான், அதாவது வரிசையின் அடிப்படையில் தான் இந்த ஆயத் பின்னாடி இருக்குது, அந்த ஆயத் முன்னாடி இருக்குது. ஆனால் இறங்கியதன் அடிப்படையில் பார்த்தா இந்த ஆயத்து இருக்குது, இதுதான் முன்னாடி இறங்குச்சு. வல்லதீன யதோஃபூன மின்கும் யதரூன அஸ்வாஜன் வஸியத்தன் லிஅஸ்வாஜிஹிம் மத்தாஅன் இலல் ஹவ்லி கைர இஹ்ராஜ்ங்கிற இந்த ஆயத் முன்னதாக இறங்கியது. இறங்குவதில் அதுதான் முந்திடுச்சு, இந்த ஆயத்தான் முந்தைய இறங்குச்சு. பின்னாடி இறங்குனது தான் இந்த ஆயத்து. மேல உள்ள ஆயத்து ஓதனம் அல்லவா, வல்லதீன யதோஃபூன மின்கும் யதரூன அஸ்வாஜன் யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன அர்பஅத அஷ்ஹுரி வ அஷ்ரா என்ற ஆயத் பின்னாடி இறங்குச்சு. காலத்தால் பின்னாடி இறங்குனதுனால இந்த பின்னாடி இறங்கின ஆயத்தை கொண்டு முன்னாடி உள்ள ஆயத்தை நம்ம என்ன செஞ்சோம், நஸ்க் பண்ணிட்டு மாற்றிட்டோம். உதாரணமா சயக்கூலு சுஃபஹாவு மினன் நாசி என்ற ஆயத்து எங்க இருக்கு? ஜுசுடைய ஆரம்பத்தில் இருக்குது. ஆனால் கதுனரா தகொல்லுப வஜீக ஃபி ஸமாயி என்ற ஆயத் அந்த தர்த்தீப் நடிப்பை பின்னாடி இருக்கு. ஆனால் இறங்குனதுல பார்த்தா இது முன்னாடி, அது பின்னாடி. இப்படி என்னது, இறங்குனதுல முன்பின் இருக்கலாமே ஒழிய அதாவது அரிசியில வைக்கப்படக்கூடிய தர்த்தீப்ல முன்பின் இருக்கலாம். நான் இறங்குன காலத்தை கவனிச்சவா இதுதான் இந்த அர்பாத் அஷ்ஹுரி வ அஷ்ராங்கிறது தான் பின்னாடி இறங்குனதா இருக்குது. அதாவது மாற்றப்பட்ட இதுதான் மாற்றக்கூடியது. மாற்றப்பட்ட ஆயத்தை இப்போ நம்ம ஓதி காண்பித்த வல்லதீன யதோஃபூன மின்கும் வயதரூன அஸ்வாஜன் வஸியத்தன் லிஅஸ்வாஜிஹிம் மத்தாஅன் இலல் ஹவ்லி கைர இஹ்ராஜ் என்பது மாற்றப்பட்ட ஆயத்து. அப்போ இதுதான் மன்சூக், அது நாசிகா இருக்கு. சரி, அப்போ அதுதான் இங்கே சொல்லப்படுது. ينفق عليهن من تركته ولا يخرجن من مساكنهن وكان ذلك في أول الإسلام ثم نسخت المدة إلى 4 أشهر و10 أيام. 4 மாதம் 10 நாளாக இந்த எண்ணிக்கை மாற்றப்பட்டு விட்டது. فإن خرجن فلا جناح عليكم فيما فعلن في أنفسهن من معروف. فإن خرجن அவர்கள் வெளியேறி விட்டால், வீட்டை விட்டு வெளியேறாங்க, ஃபலா ஜுனாஹ அலைக்கும் இதாவுடைய காலம் முடிஞ்சு வீட்டை விட்டு வெளியேறாங்க, இப்போ உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது. அவர்கள் தங்களுக்காக வேண்டிய அவர்கள் தன்னை செய்யக்கூடிய அந்த விஷயங்களை கொண்டு நல்ல முறையில், மாரூஃப்னானது நல்ல முறையில் எது அவர்கள் செய்வதற்கு அனுமதி இருக்கின்றதோ அந்த விஷயத்தை அவர்கள் செய்வதன் மூலமாக உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது. அதாவது ஃபைன் ஹரஜன முக்தாராத்தின் ராலியாத், அவர்கள் என்ன செய்றாங்க, வெளியேறாங்க. ஃபைன் ஹரஜன அவங்க விருப்பப்பட்டு தான் வெளியேறாங்க, விருப்பப்பட்டு வெளியேறாங்க, இஷ்டமானவர்களாக பொருந்தியவர்களாக வெளியேறுகிறார்கள் என்றால் ஃபலா இஸ்மா அலைக்கும், உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது. யா அவுலியா அல் மையித்தி
ஃபீ தரிக்கிஹின்ன ஐ யஃஅல்ன மா லா யுன்கிருஹு ஷர்உ கத்தஸியுனி வத்ததய்யுபி வத்தஅருதி லில் ஹிதாபி. அப்ப அவர்கள் என்ன செய்றாங்க, தங்களுடைய காலங்களை முடித்து விட்டு விரும்பிய நிலையில வீட்டை விட்டு வெளியேறாங்க. எந்த விதமான வற்புறுத்தலும் இல்லாம தாங்களாகவே பொருந்தி கொண்ட நிலை வெளியாயிடுறாங்கன்னு சொன்னா, அதுக்கு பிறகு ஃபலா இஸ்மா அலைக்கும், உங்கள் மீது எந்த குற்றம் வராது. யா அவுலியா அல் மையித்தினா, மையத்துடைய சொந்தக்காரர்களே, உறவினர்களே, ஃபீ தரக்கிஹின்ன, அவர்களை விடுவதிலே, அவங்களை அப்படி விட்டுறதுல, ஐயஃஅல்ன, அவர்கள் செய்வது மாலா யுன்கிருஹு ஷர்உ, ஷரியத் எதை வெறுக்கவில்லையோ, ஷரியத் எதை தடுக்கவில்லையோ, அப்படிப்பட்ட விஷயங்கள் அவர்கள் செய்வதற்காக வேண்டி அவர்களை விட்டு விடுவதிலே, அவர்களை அப்படியே விட்டு விடுவதன் மூலம் உங்களுக்கு எந்தவித குற்றமும் கிடையாது. கத்தஸையுனி, உதாரணமா தங்களை அலங்கரித்துக் கொள்றாங்க. தத்தையுபி, தங்களுக்கு நறுமணம் பூசிக்கொள்றாங்க. தஆருதி லில் ஹுத்தாபி, அதாவது பெண் பேச வரக்கூடியவர்களுக்காக வேண்டி தங்களை தயார்படுத்தி வைத்துக் கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட செயல்கள் செய்வதனால் இதனால் உங்களுக்கு எந்த குற்றமும் வராது. நீங்கள் அவர்களை என்ன செய்யுங்க, அந்த நிலையில் அவர்களை விட்டு விடுங்கள். அவங்கள பிடிச்சு வைக்கக்கூடாது, அவங்கள அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லி சொல்றோம். நீங்க வற்புறுத்தி அவங்களை இருக்க வைக்கவும் தேவையில்லை. அப்படியே என்ன செஞ்சிருங்க, அவர்களை அவருடைய போங்கிற்கு விட்டு விடுங்கள். அதுல எந்த குற்றமும் உங்களுக்கு வராது. ஏன்னா காலம் முடிஞ்சிச்சு. அடுத்து அவங்களுடைய அந்த ஏற்பாடு செய்யறது, அவங்க ஏன்னா 4 மாசம் 10 நாள் அப்படிங்கிறது வந்துருச்சு. இங்க மாற்றப்பட்டதுனால சொல்றது. அசல்ல அங்க 1 வருடத்துக்கு சொல்லப்பட்டுச்சு, அதான் மாற்றப்பட்டு 4 மாசம் 10 நாள் மாறிடுச்சு. அப்ப இப்ப 4 மாசம் 10 நாள் முடிஞ்சவொன்னா என்ன செய்யறாங்க, அவங்க தங்களுடைய தயாரிப்பு, தங்களுடைய இந்த ஹித்பா பேச வரக்கூடியவங்களுக்காக தன்னை தயார்படுத்தி வைத்துக் கொள்றது, அலங்கரித்துக் கொள்றது, இதில் எந்த வித தவறும் கிடையாது. வல்லாஹு அசீசுன் ஹக்கீம், அல்லாஹு தாலா அசீசுன், எல்லா விஷயங்களையும் மிகைத்தவனாக இருக்கிறான். ஹக்கீமுன், அவனுடைய ஒவ்வொரு செயலிலேயும் ஹிக்மத், நுணுக்கங்கள் இருந்ததாக இருக்கிறது. அதாவது ஹுவ சுபஹானஹு, அல்லாஹு தாலா காலிபுன், மிகைத்தவன், எல்லா வஸ்துக்களையும் மிகைத்தவன், அவன் தான் மிகைத்தவன். அவனை விட எதுவும் மிகைக்க முடியாது. அவன் தான் உயர்ந்தவன். வலா யுஅலா அலை, அவன் மீது எதுவுமே உயர முடியாது. அவன் தான் எல்லாத்துக்கும் அவ்வல் ஆஹர், ஆரம்பம் ஆதி அந்தம் எல்லாமே அவன் தான். அவனை யாரும் மிகைக்க முடியாது எந்த விஷயத்திலையும். அதாவது சக்தியை எந்த விஷயத்திலையும் அவனை மிகைக்கவே முடியாது. அப்போ அவனுக்கு மாறு செஞ்சு நடந்தோன்னு சொன்னா, அவன் தடுத்த விஷயத்தை நம்ம செஞ்சோம், அவன் ஏவன விஷயத்தை விட்டு விட்டோம், அவனுடைய ஹத்து, அவன் விதித்திருக்கக்கூடிய அந்த ஒரு வரையறையை தாண்டி போகணும்னு சொல்லி சொன்னா, அது நாம் பிடிபடுவோம். அதை அவன் பிடிக்கிறத யாரும் தடுக்கவும் முடியாது. அதே போல் அவனை விட்டு தப்பித்து நாம் எங்கேயும் போகவும் முடியாது. அப்ப எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் மிகைத்தவனாக இருக்கிறான். ஹக்கீமுன், ஷரியத் என்ற ஒரு விஷயத்தை அமைச்சிருக்கான், அதனுடைய சட்டங்களை கோர்வு செய்திருக்கின்றான் என்றால் அதுவும் முறைப்படி, எந்த விதமான வரம் மீறல் இல்லாமல், யாருக்கு எந்தவித கஷ்டத்தையும் கொடுக்காமல், லா துக்கல்லஃபு நஃப்ஸன் இல்லா வஸ்அஹா, ஒரு நஃப்ஸு, ஒரு ஆன்மா அவனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு எந்தவித சிரமத்திற்கும் ஆளாக்கப்படாது, எந்தவித தக்கல்லுஃபும் கொடுக்கப்படாது, தக்லீஃபும் கொடுக்கப்படாது, எந்த விதமான பொறுப்பும் திணிக்கப்படாது. அப்போ ஹக்கீம், அந்த விஷயத்துல அல்லாஹு தஆலா ஹக்கீமாக, ஹிக்மத் நிறைந்தவனாக, நுணுக்கம் கொண்டவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் கூறி காண்பிக்கின்றான். இந்த ஆயத் மூலமாக ஒரு பெண்மணிக்கு வசிய செய்து செல்ல வேண்டும் என்பது ஆரம்ப காலத்தில் சட்டமாக இருந்தது. அதே போல அந்த பெண்மணியுடைய நஃபகா சுக்னாவை வாரிசுதாரர்கள், வீட்டுக்காரர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த கணவருடைய வீட்டுக்காரர்கள் பொறுப்பெடுத்து அதை செய்ய வேண்டும் என்ற சட்டங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் மேற்சொன்ன அந்த ஆயத்தின் மூலமாக இந்த பெண்மணி 1 வருஷம் இத்தா என்பது 4 மாதம் 10 நாள் இத்தா என்பதாக மாற்றப்பட்டு விட்டது. அதே போல் அவர்களுக்கு நஃபகா சுக்னா, செலவினத்தையும் அவர்கள் தங்குவதற்குரிய ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்பது மாற்றப்பட்டு அவர்களை வாரிசாக அல்லாஹு தாலா சேர்த்து அவர்களுக்குரிய சொத்துக்குரிய பங்கு எவ்வளவு என்பதையும் தெளிவாக அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லிவிட்டான். எனவே இந்த ஆயத் மன்சூக் ஆகிவிட்டது, மாற்றப்பட்டு விட்டது. அந்த ஆயத்தான் நாசிக், அதாவது மாற்றக்கூடியது. இப்பொழுது நடைமுறையில் உள்ள சட்டம் என்பது அந்த ஆயத்தின் பிரகாரம்தான் நடத்தப்படுகிறது. அல்லாஹு தாலா ஒவ்வொரு தீனுடைய விஷயங்களையும் சரியான முறையில் விளங்கி, ஆழமான இல்மை கொண்டு அதை புரிந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அமல் செய்வதற்கும், பிறருக்கு நல்ல விஷயங்களை எத்தி வைப்பதற்கும், தீமையான விஷயங்களை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்வதற்கும் அல்லாஹு தாலா அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.